அம்மா பேரில் வந்துட்டு ஆசிரமம் கட்ட போகிறோம். ரொம்ப நாள் கனவு இது. இப்போ தான் வந்துட்டு இடமும் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு வள்ளியும் அவங்க அண்ணனும் வந்துட்டு பசங்க எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. மாறன்கிட்டேயும் வீரர்கிட்டையும் சொல்லணுன்றதுக்காக வீட்டு வெளியே வந்து நின்றுட்டு நாளைக்கு 11 மணிக்கு வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கேன், கையெழுத்து போடணும் எல்லாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வீராவும் மாறனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த விஜய் புதுசாக ஒரு பிரச்சனையாக ஆரம்பிக்கிறாங்க. ஆளுங்களை செட் பண்ணி வந்துட்டு அவங்கள வந்துட்டு அதாவது காரில் போகிற கண்மணியும் ராகவனையும் கொல்றதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மெசேஜ் வந்து வாய்ஸ் மெசேஜ் யாருக்கும் அனுப்பிச்சிருக்கிறது வீரா வந்துட்டு அவங்க ஆக்டிங் ஆப் மூலமாக அவங்க ஃபோனுக்கு அந்த மெசேஜ் வந்துடுது. அதை கேட்டு மாறணும் வீராவும் குழம்பி போயிடுறாங்க. யாரை கொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்கான்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது ராகவனும் கண்மணியும் வந்துட்டு காரில் தனியாக போயிருக்காங்கன்றது. தெரிஞ்சவொன்னே அவங்கள காப்பாற்றுறதுக்காக இவங்க போயிட்டுருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு லாரி வந்து அவங்க காரை மோத பார்க்குது. அப்போ ராகவன் கண்மணியை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவங்கள டோரை திறந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. இவர் வந்து ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறாரு. அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகி மயங்கி கிடக்கிறாரு. கரெக்டாக வந்துட்டு நம்ம வீராவும் மாறனும் வந்துட்டு அவங்கள பார்த்து ஷாக்காகி போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு காப்பாற்றிடுறாங்களா, என்ன நடக்க போகுதுன்றதை வரக்கூடிய எபிசோடில் பார்க்குறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.